லட்சுமணன் மீண்டும் சர்வாவின் முன் ஏதோ ஒன்றை நினைத்து அழுது கொண்டிருந்தான். சர்வா என்ன என்று கேட்டபோதும் அவனால் வார்த்தைகளை உச்சரிக்க முடியவில்லை. சர்வா மீண்டும் அவன் தலையை வருடி மெதுவாக கேட்டான். லட்சுமணன், என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இனி நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றான். லட்சுமணன் அழுது கொண்டே ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு, நான் அந்த இடத்துல இருந்தப்போ கருடனோட ஆளுங்க என் கண்ணு முன்னாடியே என்னோட ஹரிதாவை சின்ன பின்னமாக்கிட்டானுங்க. நான் அங்க இருந்தோம், என்னால அப்ப எதுவுமே பண்ண முடியல பாஸ். அந்த கருடன் ஒரு மோசமானவன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் இவ்வளோ கேவலமா நடந்துக்குவான்னு நான் ஒரு தடவை கூட நினைச்சதில்ல. நான் மட்டும் மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா அவனை என்னோட கையாலேயே பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் என்றான். லட்சுமணனின் வார்த்தைகளை கேட்ட சர்வா அவன் வலியை தாங்க முடியாமல் கண்களை தாட்டிக் கொண்டான். இவ்வளவு கொடூரமான செயலை செய்ய யாராவது யோசிக்க முடியுமா என்று அவன் மிகவும் கலங்கி போனான். பின்னர் அவன் மூச்சை இழுத்து மெதுவாக கழுத்தை உயர்த்தி லட்சுமணனை பார்த்து, நான் உனக்காக அந்த வேலையை பண்ணிட்டேன் லட்சுமணன். கருடன் ஏற்கனவே செத்துட்டான் என்றான். என்ன, அவன் செத்துட்டானா என்று ஆச்சரியத்தில் லட்சுமணனின் கண்கள் விரிந்தன. அதற்கு சர்வா ஆமாம் என்று தலையசைத்து, ஆமா, அவன் செத்துட்டான். உனக்கு என்ன நடந்துச்சோ அதை உன்னால எப்பவுமே மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகப்பாரு. அதுக்கு உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் பாத்துக்கிறேன். நான் எப்பவும் உன் கூட இருப்பேன் என்றான். அதை கேட்ட லட்சுமணன், ரொம்ப நன்றி பாஸ் என்றான். எல்லாவற்றையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்து விடுவது லட்சுமணனால் முடியாது என்பது சர்வாவுக்கும் தெரியும். அதனால் அவன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அந்த நேரத்தில் சர்வாவுக்கு லட்சுமணனிடம் கேட்க விரும்பிய வேறு ஒன்று நினைவுக்கு வந்து, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட உன்னோட பொண்ணு பிந்து பத்தி சொன்ன இல்லையா? நான் பிந்துவை தேடி போனப்போ அங்க இன்னும் வேற சில குழந்தைகளும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாரு என்று கேட்டான். அதை கேட்டு மெதுவாக, அந்த கருடன் என்னோட ஃபேமிலியை மட்டும் கடத்தி வைக்கல பாஸ். அவனுக்கு கீழே வேலை பண்ண எல்லா ஆளுங்களோட குழந்தைகளையும் அவன் கடத்தி வச்சிருந்தான். நாங்க எல்லாம் அவன் சொல்ற வேலைய பண்ணலேனா அவன் எங்க குழந்தைகளையும் எங்க ஃபேமிலியையும் கொன்னிருப்பான் என்றான். ஆமா, நாங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் எங்க குழந்தைகளுக்காக நாங்க இந்த தப்பான வேலையும் பண்ணித்தான் ஆகணும் என்று பின்னாலிருந்து ஒரு ஆழமான குரல் கேட்டது. சர்வா திரும்பி பார்த்தபோது வாசலில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. சர்வா உடனடியாக அது யார் என்று அடையாளம் கண்டுகொண்டான். அவன் கருடனின் அடியாட்களில் ஒருவன். டைகர் குழுவின் ஆட்கள் கருடனின் எல்லா ஆட்களையும் கொன்றுவிட்டார்கள் என்று சர்வா நினைத்தான். ஆனால் இப்போது இங்கே ஒருவனை பார்த்த சர்வா, நீ இங்க என்ன பண்ற, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான். அவன் உடனே, என்னோட பேரு ஜிதேஷ் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன் சார் என்று மெதுவாகச் சொன்னான். சர்வா ஒரு கணம் அவனை பார்த்து, சரி, என்னன்னு சொல்லு என்றான். பேசுவதற்கு முன் ஜிதேஷ் சிறிது தயங்கி திடீரென்று சர்வா முன்னால் மண்டியிட்டு, நான் உங்களை கோவப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். கருடன் என் பையனையும் கடத்தி வச்சுதான் உங்களை அட்டாக் பண்ண சொன்னான். அந்த நேரத்துல எனக்கு அவன் சொல்றத கேட்கறத தவிர வேற வழி இல்ல சார். என்னோட பையனுக்காகத்தான் நான் அப்படி பண்ணிட்டேன் என்றான். சர்வா ஒரு கணம் அவனை பார்த்தான். உன்னோட பையனும் இப்ப என்கிட்டதான் நல்லபடியா இருக்கான். அவனை வந்து கூட்டிட்டு போய் இனிமே இந்த மாதிரி தப்பான ஆளுங்க கூட சேராம இருக்க பாரு என்றான். ஜிதேஷ் உடனே, கண்டிப்பா சார், நான் அப்படியே பண்றேன் என்றான். ஜிதேஷ் மறுபடியும் தயங்கி, உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும் சார் என்றான். அது என்ன இன்னொன்னு என்று சர்வா சந்தேகத்துடன் கேட்டான். ஜிதேஷ் ஒரு நிமிஷம் அவனை பார்த்துவிட்டு அப்புறம் மெதுவாக, நான் உங்ககிட்ட வேலை செய்யணும்னு விரும்புறேன் டைகர். என்னோட உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் என்றான். அதை கேட்ட சர்வா ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஒரு நிமிஷம் யோசித்தான். பிறகு அவன் ஜிதேஷை பார்த்து, சரி, எந்திரி என்றான். ஜிதேஷ் இல்லை என்று தலையை ஆட்டி மறுத்து, இல்ல டைகர், நீங்க உங்களோட முடிவை எடுக்கிற வரைக்கும் நான் இப்படியேதான் இருப்பேன் என்றான். சர்வா உடனே, சரி, நீ செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணுவியா என்று கேட்டான். ஜிதேஷ் அதை பற்றி ஆழமாக யோசிக்காமல், பண்ணுவேன் சார், என்னோட ஃபேமிலிக்காக நான் எந்த வேலையையும் பண்ணுவேன் சார் என்றான். சர்வா உடனடியாக சரி என்று சிரித்துக் கொண்டே, உன்னை பார்த்தா நீ மட்டும் இல்ல போலியே, உன் கூட இருந்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இப்ப வேலை இல்லாம இருக்காங்க இல்லையா? நீ ஒண்ணு பண்ணு,
அவங்க எல்லாத்துக்கும் ஹெட் ஆயிரு. யார் யார் உண்மையா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமோ அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட கூட்டிட்டு வா. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நான் வேலை தரேன் என்றான். அதை கேட்டதும் ஜிதேஷின் கண்கள் திடீரென்று பிரகாசித்தன. சர்வா சொன்னதை கேட்டு அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, சார், நீங்க உண்மையாவே எங்க எல்லாருக்குமே வேலை தரீங்களா என்று கேட்டான். அதற்கு சர்வா, ஆமா, நான் கொடுக்கிற வேலைக்கு அவங்க தகுதியா இருந்தா அவங்களுக்கு தான் அந்த வேலை. ஆமா, நீ என்ன பண்ணுவ என்று கேட்டான். ஜிதேஷ் உடனே, சார், என்னால கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சம்பந்தமா இருக்கிற எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். நான் கண்டென்ட் ரைட்டிங் கூட பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க எதுவும் செட் ஆகாததுனால தான் சென்னை திரும்பி வந்தேன். ஏதோ என்னோட கெட்ட நேரம் சென்னை வந்ததும் கருடன் கூட சேர வேண்டியதாயிருச்சு என்றான். அதை கேட்ட சர்வா, உனக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுமே தெரியுமா? அப்ப கண்டிப்பா உனக்கு என்னோட கம்பெனில ஜாப் கிடைக்கும். நீ நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். உனக்கு கொஞ்சம் அட்வான்ஸும் தர சொல்றேன் என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டு ஜிதேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் சந்தோஷத்தில், ரொம்ப ரொம்ப நன்றி டைகர் என்றான். சர்வா அவனை பார்த்து, இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம். இனி பப்ளிக்ல என்ன டைகர்னு சொல்லக்கூடாது, ஓகேவா என்றான். சர்வாவின் எச்சரிக்கையை கேட்டு ஜிதேஷ் உடனடியாக தலையசைத்தான். அவன் கண்களில் இருந்த மகிழ்ச்சி இந்த நேரத்தில் எந்த நிபந்தனைக்கும் அவன் ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பான் என்று சொன்னது. பிறகு சர்வா அவனிடம், சரி, நீ போலாம் என்றான். இனி சொல்ல எதுவும் இல்லை என்பதைக் கண்ட ஜிதேஷ், ஓகே சார் என்று அங்கிருந்து வெளியேற திரும்பினான். அப்போதுதான் அவனை பார்த்து சர்வாவுக்கு ஒரு யோசனை வந்து, ஹே, கொஞ்ச நில்லு, உனக்கு ஒரு வேலை இருக்கு என்றான். அதை கேட்ட ஜிதேஷ் அவனை ஒரு கணம் பார்த்தான். இப்போது அவன் கண்களில் உற்சாகம் இன்னும் அதிகரித்து, சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான். அதற்கு சர்வா, ஸ்மூத் தெரப்பி கம்பெனி பத்தி உனக்கு தெரியுமா? அதோட சிஇஓ மோனிகா எனக்கு அந்த கம்பெனி அப்புறம் அந்த கம்பெனியோட சிஇஓ பத்தி ஃபுல் ரிப்போர்ட் வேணும், ரெடி பண்ணி கொண்டு வா என்றான். அதை கேட்ட ஜிதேஷ், கண்டிப்பா சார், நெக்ஸ்ட் டைம் அந்த கம்பெனியோட ஃபுல் ரிப்போர்ட்டோட உங்களை நான் பார்க்கறேன் என்றான். அதற்கு சர்வா, சரி, நீ போய் வேலையை பாரு என்று சொன்னான். புதிய வேலை கிடைத்த சந்தோஷத்தில் ஜிதேஷ் ஒருவித புன்னகையுடன் அங்கிருந்து வெளியே சென்றான். லட்சுமணன் மெதுவாக, டைகர், நீங்க எங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இத சாகர வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். எங்க எல்லாருக்குமே இனிமே நீங்க தான் கடவுள் மாதிரி என்றான். அதை கேட்ட சர்வா சிரித்துக் கொண்டே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன் என்றான். இதைச் சொல்லிவிட்டு சர்வா எழுந்து நின்று ஹரிதாவை ஒரு நொடி பார்த்து, உன்னோட ஒய்ஃபும் சீக்கிரம் நல்லாயிருவா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் பிந்துவை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட விடுறேன் என்றான். லட்சுமணன் மெதுவாக தலையசைத்து, ஓகே பாஸ், மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் என்றான். அதை கேட்ட சர்வா மீண்டும் சிரித்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். விக்ரமனுக்கு அழைக்க அவனது போனை எடுக்கும்போது தெரியாத எண்ணிலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வர போனை எடுத்த சர்வா, ஹலோ, யாரிது என்று தனது காரில் அமர்ந்தபடி கேட்டான். மறுபுறம் இருந்து, குட்டி, நான் பாரதி பேசுறேன். விக்ரமன் சார் இப்பதான் எனக்கு ஒரு புது போன் வாங்கி கொடுத்தாரு. அத சொல்லத்தான் நான் உனக்கு கால் பண்ணேன். இதுதான் என்னோட நம்பர் என்று சிரித்தாள். அதை கேட்டு சர்வாவும் புன்னகையுடன், வாவ், சூப்பர் என்றான். சர்வா பேசிக்கொண்டே ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கிலிருந்து தனது காரை ஓட்டிக்கொண்டே வெளியே வந்து, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நாம ஷாப்பிங் போகணும்னு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல என்று கேட்டான். அதற்கு பாரதி, குட்டி, நான் உனக்கு என்னோட அட்ரஸ சென்ட் பண்றேன். ஆனா குட்டி, என்கிட்ட மாத்த கூட எந்த துணியும் இல்ல. நான் இப்ப போட்டிருக்கிற துணியோட போனா எந்த கடையிலயும் என்ன கடைக்குள்ள விட மாட்டாங்க என்றாள். சர்வா பாரதி வார்த்தைகளை கேட்டு சிரித்தான். இந்த சிட்டியில் இருக்கும் எந்த ஒரு பெரிய கடையோ அல்லது ஷோரூமோ ஏதோ ஒரு வகையில் டைகருக்கு சொந்தமானது. அதை பற்றி பாரதிக்கு தெரியாததால் சர்வா, அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். அதான் நான் உங்க கூட இருக்கேன் இல்ல, என் கூட நீங்க வரும்போது உங்களை விட மாட்டோன்னு சொல்ற தைரியம் இந்த சிட்டியிலேயே யாருக்கும் இல்ல. நீங்க உங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் அங்க வந்துட்டே இருக்கேன் என்றான். அதை சொல்லிவிட்டு சர்வா போனை கட் பண்ணினான். சில நொடிகளில் பாரதியின் அட்ரஸ் அவன் போனுக்கு வந்தது. சிறிது நேரம் ஓட்டிச் சென்ற பிறகு சர்வா பாரதி கொடுத்த அட்ரஸ் முன் அவன் காரை நிறுத்தினான். அதை பார்த்ததும் அது பாரதிக்கு கொடுத்த வீடு என்பதை சர்வா உணர்ந்தான். கார் சப்தம் கேட்டு கதவை திறந்த பாரதி வெளியே சர்வா இருப்பதை பார்த்து, குட்டி, நீ அதுக்குள்ள வந்துட்டியா
என்றாள். அதை கேட்டுக்கொண்டே பாரதி உடனடியாக வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்து கொண்டு, உண்மையாவே நாம இந்த துணியோட போலாமா என்று கேட்டாள். அதற்கு சர்வா காரை ஸ்டார்ட் பண்ணி, போலாம், எப்படியும் நாம ஆலியாவோட புட்டிக்கு தான் போறோம், அங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க என்றான். அதை கேட்ட பாரதி கொஞ்சம் அமைதியானாள். சர்வாவின் வருகைக்காக அவள் எப்போதும் காத்திருந்தாலும் அவளுடைய மகன் வீராவின் மரணம் அவளை மிகவும் பாதித்தது. இதன் காரணமாக அவள் இரவும் பகலும் துக்கத்துடனும் வருத்தத்துடனும் போராடி வந்தாள். இதையெல்லாம் அவளால் யோசிப்பதை நிறுத்த முடியவில்லை. அவளுடைய வாழ்க்கை 20 ஆண்டுகளுக்கு முன்பு மோசமடையத் தொடங்கியது. ஏதோ யோசித்த பாரதி, நான் அந்த பாக்ஸ ரொம்ப சேஃபா வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன், நாம திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம் அதை செக் பண்ணி பார்க்கலாம் என்றாள். பாரதி சொன்னதை கேட்ட சர்வா மெதுவாக சிரித்துக்கொண்டு, அம்மா, அந்த பாக்ஸ பார்க்க நமக்கு நிறைய டைம் இருக்குது, இப்போதைக்கு நீங்க அங்க வந்து உங்களுக்கு என்னென்ன வாங்கணும்னு மட்டும் யோசிங்க என்றான். அதை கேட்ட பாரதி மீண்டும் சிரித்துவிட்டு சர்வாவை பார்த்து தன் எண்ணங்களில் தொலைந்து போக ஆரம்பித்தாள். சர்வா சிறியவனாக இருந்தபோது எவ்வளவு பிடிவாதமாக இருந்தான் என்பதை அவள் நினைவு கூர்ந்தாள். ஆனால் அப்போதும் அவன் மிகவும் நல்லவனாகவும் உண்மையாகவும் இருந்தான். அதே போல்தான் இப்போதும் இருக்கிறான். சர்வா நேர்மையையும் மகிழ்ச்சியையும் தன் தந்தை ராஜனிடமிருந்து கற்றுக்கொண்டான். அதே நேரத்தில் அவனது பிடிவாதத்தையும் அச்சமின்மையையும் அவனது அம்மா வித்யாவிடமிருந்து கற்றுக்கொண்டான். வித்யாவைப் போலவே சர்வாவும் ஏதாவது செய்ய முடிவு செய்த போதெல்லாம் அதை யாராலும் மாற்ற முடியாது. வேறு எந்த விருப்பத்திற்கும் அவர்களை ஒப்புக்கொள்ள வைப்பது பெரும்பாலும் மற்றவர்களுக்கு சாத்தியமற்றது. நம்ம வந்துட்டோம் என்று சர்வாவின் வார்த்தைகளை கேட்டு பாரதி நிஜ உலகத்திற்கு வந்தாள். கார் ஜன்னலிலிருந்து அவள் முன் இருந்த அந்த பெரிய கட்டிடத்தை கண்டாள். அழகு, தரம் மற்றும் விற்பனை காரணமாக ஆலியாவின் புட்டீக் தற்போது நகரத்தில் 2வது இடத்தில் இருந்தது. மேலும் விரைவில் அது முதலிடத்தை பெறப்போகிறது என்று முழு மார்க்கெட்டிலும் பேச்சு இருந்தது. சர்வா பாரதியுடன் கடைக்குள் சென்றான். அப்போது சேல்ஸ் விமன் வெளியே வந்து, வெல்கம் சார், நீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க என்று கேட்டாள். சர்வா பாரதியை நோக்கி தலையை சாய்த்து, இவங்களுக்கு தேவையான எல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம் என்றான். அதை கேட்ட சேல்ஸ் விமன் பாரதியிடம் திரும்பி, எஸ் மேடம், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள். பாரதி ஒரு கணம் யோசித்து பின்னர், ஃபர்ஸ்ட் நான் இந்த கடையை ஃபுல்லா சுத்தி பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்றாள். அதற்கு சேல்ஸ் உமன், ஓகே மேம், இந்த வழியா வாங்க என்று அந்த சேல்ஸ் விமன் பாரதியை அழைத்துச் சென்று அவளுக்கு கடையை சுற்றி காட்டத் தொடங்கினாள். மறுபுறம் சர்வாவும் அந்த கடையை சுற்றி பார்க்கத் தொடங்கினான். சர்வா சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது மேலே இருந்த ஓவியங்களையும் கீழே இருந்த வாட்சுகளையும் பார்த்த பிறகுதான் அவன் பாரதிக்கும் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த நேரத்தில் மற்றொரு சேல்ஸ்மேன் சர்வாவிடம் வந்து, சார், நீங்க ஏதாவது பாக்குறீங்களா என்று கேட்டான். சர்வா இந்த நேரத்தில் ஸ்மார்ட் வாட்ச் ரேஞ்சை பார்த்து கொண்டிருந்தான். அதனால் அவன், ஆமா, எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வேணும், இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருக்குது என்று கேட்டான். அதற்கு சேல்ஸ்மேன், சார், இதுல 10,000 இருந்து 1 lakh வரைக்கும் இருக்குது என்றான். அதை சொல்லிவிட்டு அந்த சேல்ஸ்மேன் சர்வாவுக்கு அங்கிருந்த அனைத்து ஸ்மார்ட் வாட்ச்களையும் காட்டத் தொடங்கினார். எல்லாவற்றையும் பார்த்த சர்வா, ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த ஸ்மார்ட் வாட்ச் 7 GPS பேக் பண்ணுங்க என்றான். சர்வா ஆர்டர் செய்தபோது திடீரென்று அருகில் எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேட்டது. ஒரு சேல்ஸ் பர்சன், மேடம், நீங்க எங்கிருந்து வெளியே போங்க என்றான். அந்த சேல்ஸ் பர்சனின் குரல் தேவையில்லாமல் சத்தமாக இருந்தது. பாரதியுடன் இருந்த அதே சேல்ஸ் பர்சன் தான் அது என்று சர்வா உறுதியாக நம்பினான். எனவே அவன் உடனடியாக அந்த குரலை நோக்கி ஓடினான். அங்கு சென்றதும் சர்வா தனக்கு முன்னால் இருந்த காட்சியைக் கண்டதும் தனது கை முட்டியை மடக்கினான். அவனுக்கு பழக்கமான ஒரு மனிதர் தனது வளர்ப்பு தாய் பாரதியை அவமதித்துக் கொண்டிருந்தார். சர்வா அங்கே வந்ததும் உடனே, இங்க என்ன பிரச்சனை என்று கத்தினான். அங்கே வெட்கத்தில் தலைகுனிந்தபடியே பாரதி நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த சர்வாவின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. ஆலியாவின் கடையில் கூட மக்கள் தனது வளர்ப்பு தாயிடம் தவறாக நடந்து கொள்ள முடியும் என்று அவன் நினைத்திருக்கவில்லை. பாரதியை அவமதித்த அந்த மனிதர் யார்? சர்வா இப்போது அந்த மனிதனை என்ன செய்வான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.